உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு யுத்த கடத்துல வச்சு, அரஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், பிலாலே சலாத்தை கொண்டு எங்களுக்கு ராகத்து தாங்கன்றாங்க. அப்படின்னா அதான் சொல்லுங்க, சொல்லுவோம் ராகத்து கிடைக்கும் அப்படின்றாங்க. உள்ளத்துக்கு ராகத்தை ரசூலுல்லாஹ் எதுல உணர்றாங்க? தொழுகையில் என்ன செய்கிறார்கள்? உணர்கிறார்கள். ஆனா நம்ம சலாம் கொடுத்து ஓடுறதுலதான் என்ன செய்யறோம்? நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ உள்ளத்திற்கு சொல்லுவதிலே ஒரு ராகத்தை நம்ம உணர்கிறோம் என்று சொன்னால், ஒரு அறிஞருடைய ஒரு அழகான வார்த்தை, தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவசரப்படுகின்றவனே, நீ எது நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, இரண்டுமே நீ எவனை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறாயோ அவன் கையில தான் இருக்கு. அதனால நிம்மதியா தொழு. எது நடக்கக்கூடாது ஆசை பயப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அந்த ரெண்டு நீ இப்ப எங்க நின்று தொழுதுட்டீங்கிறாயோ அவன் கையில தான் என்ன செய்யுது? இருக்குது. அதனால இங்க நிம்மதியை காட்டு. நீ அதை தாண்டி போய் உன்னால் என்ன செய்ய முடியாது, எதை எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை என்ன செய்யறோம் பார்க்க வேண்டும்.